கோடையை குளுகுளுவாக்க சத்யா வழங்கும் குளுமையான ஆஃபர் 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் LED டிவி இலவசம். 0 டவுன் பேமெண்ட் முதல் 5000 கேஷ்பேக் வரை. சத்யா வாங்க ஈஸி EMI-யில் அள்ளிட்டு போங்க. நேயர்களுக்கு வணக்கம். சத்யா பிரசன்ஸ் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா. இன்னைக்கு நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல் மேட்ச் மெரினா பீச்ல டெலிகாஸ்ட் ஆகிற இடத்துக்கு வந்திருக்கோம். 12 வருஷம் கழிச்சு இந்தியா மறுபடியும் தன்னோட 3வது டிராஃபியை எடுத்திருக்கு. இதை பத்தி பப்ளிக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்தியா ஜெயிச்சது உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது? பயங்கரமாக ஃபீல் ஆச்சு ப்ரோ. கொஞ்சம் நடுவு ஓவர்ஸில் நல்லா இது பண்ணாங்க. நியூசிலாந்து சாண்டர் நல்லா போட்டார், ரச்சின் நல்லா போட்டார், நல்லா ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சூப்பரான மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமையான மேட்ச். லாஸ்ட்ல ஜடேஜா 4 செமையா அடிச்சான். ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு இப்போ ஐசிசி டிராஃபி வந்திருக்கு, ஜெயிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. நல்லா இருந்தது மேட்ச். KL ராகுல் மறுபடியும் கம்பேக் கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட மேட்ச் பார்க்கவே சூப்பராக இருக்கு. அவர் என்னதான் 6000 இருக்கணும் சரி 7000 இருக்கணும் சரி அவரோட பர்ஃபார்மன்ஸை கிளாஸாக பதிய வைக்கிறாரு. விராட் கோலி ஆடல ஒரு சின்ன அப்செட் இருந்தாலும் ரோஹித் சர்மா KL ராகுல் அவங்களோட இது கரெக்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா பிக் மேட்ச்ல அவர் தான் கேப்டனுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. 100% ஹாப்பினஸ் ப்ரோ. கேம் டபுள் சைடா போச்சு. யார் ஜெயிப்பாங்கன்னே சொல்ல முடியல. அந்த நர்வஸான டைம்ல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? டபுள் சைடாக போச்சுன்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்பின்னர்ஸ் வருண், அக்சர் எல்லாரும் நல்லா போட்டு விக்கெட்ஸ் கம்மி பண்ணிட்டாங்க. ஃபைனலில் பிரேஸ்வெல் சூப்பராக ஆட்டார். கடைசியில் ரோஹித் ஸ்டார்ட் தான் மேட்ச். இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டும் ஒரு வின்னிங் சைடாக தான் நம்ம பார்க்குறோம். நியூசிலாண்டாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும். ஸோ மேபி இது ஒரு 2019 அண்ட் 2021 டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்ததா நம்ம அதை பொருட்படுத்திக்கலாம். அவ்வளோதான். ரோஹித் எப்பயும் அட்டாக்கிங் ஆடுவார். இன்னைக்கு கொஞ்சம் அவர் நர்வ்ஸை கண்ட்ரோல் பண்ணி இன்னைக்கு அவர் நம்ம விக்ட்ரிக்காக ஆடணும் கொஞ்சம் பொறுமையாக ஆடின மாதிரி இருந்துச்சு. டோட்டலாக ஒரு டீம் வின்னா. அக்சர் பட்டேல் அங்கங்கே ஒரு 30 ரன்ஸ் அடிக்கிறது, குரூஷியலான விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறது. KL ராகுல் நம்பர் 3ல இந்த காமன் கம்போஸ்டாக இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணி வைக்கிறது. ஹர்திக் பாண்டியா அவர் ஸ்வாகோட சேர்ந்து அந்த ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணுறது. விராட் கோலி அதை கிளச்சாக ஆடுறது. இந்த மொத்த டீம் எஃபெக்ட்னா அது. வருண் சக்கரவர்த்தி அந்த டெபியூ ஒரு அந்த சாம்பியன்ஷிப் டெபியூ நியூசிலாந்து கூட ஒரு 5 விக்கெட் எடுத்தது. எங்கே விட்டாரோ துபாயில் அந்த T20 வேர்ல்டு கப்பில் அந்த 4 ஹவர்ஸ் விக்கெட் இல்லாமல் பாகிஸ்தான் கூட நம்ம தோற்றோம். அதே துபாயில் திருப்பி வருண் சக்கரவர்த்தி இங்கே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இது ஒரு நல்ல விஷயம். இந்த சாம்பியன்ஷிப் ஹோல் இந்தியன்ஸுக்கு இது பண்ணுற மாதிரி. எப்பயுமே இந்தியாவுக்கு தான் கப்புன்ற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா எந்த மேட்ச் எடுத்தாலுமே நம்ம தான் வின் பண்ணுறோன்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ எந்த டீம் வந்தாலும் இப்போ நம்ம ஆஸ்திரேலியா பார்த்து ரொம்ப நாள் முன்னாடி பயந்துகிட்டே இருப்போம். இவங்க இருக்காங்க, பாண்டிங் இருக்காங்க, அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்து எந்த மேட்ச்சுமே ஆஸ்திரேலியானா ஃபைனலில் வந்தாலும் சரி இல்லை செமியில் வந்தாலும் சரி நம்ம ஒரு அளவுக்கு பயப்படுவோம். இப்போ யாருக்கும் பார்த்து பயப்படவே இல்லை. நியூசிலாந்து இதுக்கு முந்தின மேட்ச்சில் 365 அடித்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு 250 கூட அடிக்க முடியல அவங்களால. ஸோ இந்தியனோட பவுலர்ஸு நல்லாவே ஃபார்ம் பண்ணுறாங்க. அதேமாதிரி பேட்டரும் நல்லா, பேட்ஸ்மேனும் நல்லா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 2 டீமும் 2 நாள் இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா கப்பையுமே நம்மளால் அடிக்க முடியுன்ற வெற்றி கண்டிப்பாக இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்பும் நம்ம தான் அடிக்கிற ஒரு ஃபார்மெட்டுக்கு இப்போ எல்லாமே வந்தாச்சு. இது ரோஹித் சர்மா தான் போய் எல்லாமே. ஸோ ரோஹித் சர்மா கேப்டன் யாருமே கிடையாது. ஸோ 4 டோர்னமெண்ட் தொடர்ந்து அன்பீட்டடாக கூட்டு இப்போ 2 ஃபைனல்ஸ் முடிச்சிட்டாரு. அந்த ஒரு ஓடியை மட்டும் மிஸ் ஆகாமல் இருந்திருந்தால் நான் நல்லா இருந்திருக்கேன். ஆனால் ரோஹித் சர்மா இன்னும் அடிச்சிருக்கலாம் 100. அதான் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் தோனி போனதுக்கப்புறம் கப் இல்லாமல் ஒரு பெரிய கேப் இருந்தது. ரோஹித் சர்மாவோட எண்டு எரா இந்த நேரத்தில் நல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. வரிசைக்கா 2020 கப்பு, 50 ஓவர் கப்புன்னு எல்லா வரிசைக்கும் எடுத்து கொடுத்து நம்மளோட கிரிக்கெட் ஃபேனை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. தோனியோட கேப்டன்சியை ரோஹித் சர்மா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. இல்லைனா இது கம்பேர் பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய தோனி நிறைய டோர்னமெண்ட்ஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. நிறைய ஒரு T20 வேர்ல்டு கப் பண்ணியிருக்காரு அவரோட. ஆனால் ரோஹித் சர்மா கம்மியான அந்த சான்சஸ்லேயே நிறையா வின் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஆனால் ரெண்டுமே கம்பேர் பண்ண தேவையில்ல. 2 பேருமே கிரேட் கேப்டன். சார் பேக் டு பேக் ட்ராஃபி அடிக்கிறது நம்ம MS தோனியோட கேப்டன்சியில் பார்த்துருக்கோம். இப்போ ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் பார்க்குறது சீரியஸாகவே ஆசம் ஃபீலாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கிற செட்டப்பில் நம்ம பார்த்து மக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் தனி ஃபீலாக தான் இருக்குது. ரோஹித் சர்மா கேப்டன்சி அது எப்படின்னு தெரில ப்ரோ. அவர் லக்கியா இல்லை எப்படின்னு தெரில. பட் ஆனால் அவரோட கேப்டன்சியில் அவரோட பேட்டிங் இதில் ஃபஸ்ட்டு அந்த பவர் பிளேயில் 10 ஓவரில் டாமினேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரு. ப்ளஸ் கேப்டன்சி ஓவரால் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 4 ஃபைனல்ஸ் கொண்டு வந்திருக்காரு ICC டோர்னமெண்ட்டில். பெஸ்ட் கேப்டன் ப்ரோ. அதே மாதிரி 1 மட்டும் தான் அந்த WTCயில் அடிக்க முடியல. ODI வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க. அது T20 வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க. ப்ளஸ் இப்போது இது அடிச்சாங்க. ரோஹித் சர்மா நல்லா தானே ஆடினாரு. ஒரு சில மேட்சஸில் ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டு வெளியே போயிடுறாரு. பட் ஃபைனல்ஸ்னு வந்ததும் நல்லா ஆடினார்ண்ணா. விராட் கோலி எல்லா மேட்சும் நல்லா தானே ஆடினார். இந்த ICC டோர்னமெண்ட்டில் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் ஃபைனல்ஸில் மட்டும் சரியாக ஆடலைண்ணா.
இல்லை எப்போதுமே தெரிஞ்சது தான், அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு ரேம்பை உண்டு. விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாக்கும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒன்று இப்போ ரிட்டையர்மெண்ட் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஒரு ஹார்ட் பிரேக் மட்டும் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய வருஷம் கிரிக்கெட் ஆடணும். அடுத்த வருஷம் உலக கூட நம்ம தான் ஜெயிக்கணும். அது அவங்க 2 பேர்லாம் இந்தியாவே இல்லை, ஆனால் இப்போ அவங்க 2 பேர் இல்லைன்னு சொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரிட்டையர் ஆனால் என்ன மனசு கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் பேக்கப் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் அந்த கிளாஸை நம்மளால் அந்த செட் பண்ண முடியுமாட்டோன்னு தெரியாது. ஆனால் 2 பேருக்கு இருக்க ஃபிட்னஸ்க்கு ரோஹித் ஃபிட்னஸ் நல்லா தானே இருக்கார். கோலி ஃபிட்னஸ் பற்றி நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஜடேஜா இப்போ கூட வந்து சக்குன்னு அந்த ஒரு ஓவர் 75-80 செகண்டில் போட்டு முடிச்சிடுறாரு. ஃபிட்னஸ்லாம் 2 பேருக்கு பிரச்சனை இல்லை. 2026 சவுத் ஆஃப்ரிக்காவில் வர வேர்ல்ட் கப்புக்கு வந்து நம்ம கண்டிப்பாக 2 பேருமே ஆடலாம். ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாத ஒரு கவலை வந்து வருண் சக்கரவர்த்தி தீர்த்துட்டாரு. எப்பெல்லாம் விக்கெட் சேவையோ ஜஸ்பிரீத் பும்ரா உள்ள கூப்பிடுவாங்க. இப்போ வந்து வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது ப்ரோ. வருண் சக்கரவர்த்தி வந்து இதுலேருந்து பீக் ஆகி அவர் இன்னும் வளருவார்னு நினைக்கிறேன். வருண் பரவாயில்ல, இப்போ நல்லா பண்ணுறாரு. வருண் இன்னும் ஃபியூச்சருக்கு நிறைய இருக்குது அவருக்கு. வருண் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஜட்டு மாதிரி, ஜடேஜா மாதிரி பெரிய ஒரு லெவலுக்கு வருவார்னு கண்டிப்பாக நம்புகிறேன் நான். வருண் சக்கரவர்த்தி இன்னும் பெரிய ஆளாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ஜடேஜாவே நல்லா தான் போட்டார். அந்த அளவுக்கு வருண் சக்கரவர்த்தியால் வர முடியுமா? அஸ்வின் மாதிரி போடுவாருன்னு நான் நம்புகிறேண்ணா. எனக்கு கொஞ்சம் சோகமாக தானே இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் நல்ல ஒரு பிளேயர்ஸ் தான். அவங்களப்போ ரிட்டையர்மெண்ட் பற்றி பேசினா எல்லாருக்கும் ஒரு மாதிரி சச்சின் எப்படி வெளியே போனாரோ அதேமாரி ஆகிடும்ண்ணா. அதனால தான் வருண் அண்ணா ஃபஸ்ட்டு விக்கெட் எடுத்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விக்கெட்டே வராது அப்படின்னு நினச்சோம். ஆனால் வருண் அண்ணா நல்லா பண்ணார். கோடையை குளுகுளுவாக்க சத்யா வழங்கும் குளுமையான ஆஃபர். 5 ஸ்டார் ஏசி வாங்கினால் LED டிவி இலவசம். 0 டவுன் பேமெண்ட் முதல் 5000 கேஷ்பேக் வரை. சத்யா வாங்க ஈஸி EMI-யில் அள்ளிட்டு போங்க.